புதுச்சேரி மிஷன் வீதியில் புனித ஜென்மராகினி அன்னை பேராலய தேர்பவனி சிறப்பாக நடைபெற்றது. திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மிஷன் வீதியில் புனித ஜென்மராகினி அன்னை பேராலயம் உள்ளது. இந்த பேராலயத்தின் 333வது ஆண்டு பெருவிழா கடந்த நவம்பர் 29ஆம் தேதி மாலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் புதுச்சேரி கடலூர் உறைமறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் காலிஸ்ட் தலைமையில் ரோம் நாட்டை சேர்ந்த போப் பாண்டவர் இந்திய துணை தூதரலியோ போல்டோ கிரிடியான் அன்னையின் உருவம் அச்சிட்ட கொடியை ஏற்றி பெருவிழாவை துவக்கி வைத்தார். தொடர்ந்து நவ நாட்களில் தினமும் காலை மாலை திருப்பலியும் சிறிய தேர்பவனியும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நாளான நேற்று காலை பேரறிஞர் பிரான்சிஸ் காலிஸ்ட் தலைமையில் திருவிழா கூட்டு திருப்பலி நடைபெற்றது. மாலை 6:30 மணிக்கு ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. இதில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி எம்எல்ஏ, நேரு எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. சிவக்குமார், ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் மருது பாண்டியன் மற்றும் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பேராயர் தலைமையில் நற்கருணை ஆசர் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை 6 மணிக்கு திருமலைக்கு பின் கொடியிறக்கம் நடைபெற்று விழா நிறைவு பெறுகிறது.